வரலாற்றின் ஆழமான பக்கங்களுக்குள்ள ஒரு பிரபஞ்ச புதிர் இன்னமும் முழுசா அவிழ்க்கப்படாம இருக்கு. யோசிச்சு பாருங்க, பல்லாயிரம் யுகங்களுக்கு முன்னாடி இந்த முழு பிரபஞ்சத்தையுமே ஒரு இருட்டு சூழ்ந்திருந்த காலம். ஆனா அந்த இருள் ஒரே ஒரு தீப்பொறியால விலகப் போகுதுன்னு அன்னைக்கு யாருக்கு தெரியும்? ஒரு யுகத்தோட முடிவும் இன்னொரு யுகத்தோட தொடக்கமும் எல்லாமே அந்த ஒரே சின்ன பொறியில தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அது தேவர்களே பயந்து நடுங்குன ஒரு காலகட்டம். சொல்லப்போனா முழு பிரபஞ்சமே அசுரர்களோட காலடியில கிடந்து நசுங்கிட்டு இருந்த ஒரு இருண்ட காலம். இந்த இருட்டுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேக்குறீங்களா? சூரபத்மன், தாரகாசுரன், அப்புறம் சிங்கமுகாசுரன். காஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த இந்த 3 சகோதரர்கள் தான் அந்த இருளோட அச்சாணியே. அவங்களோட கட்டுக்கடங்காத சக்தியால 3 லோகத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சூரபத்மனோட ஆட்சிய வெறும் ஆட்சின்னு சொல்லிட முடியாது. அது ஒரு கொடூரமான கொடுங்கோன்மை. சும்மா தேவர்கள் முனிவர்கள் மட்டும் இல்ல, ஏன் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே தீர்மானிக்கிற நவக்கிரகங்கள் கூட அவனுக்கு அடிமையா மாறுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அவனோட அகங்காரத்துக்கு முன்னாடி எல்லாரும் தலகுனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை. ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா, ஒரு அசுரனுக்கு மட்டும் எப்படி இதுள்ள சக்தி வந்துச்சு? எப்படி அவனால தேவர்களையே ஜெயிக்க முடிஞ்சது? இதெல்லாத்துக்கும் காரணம் அவனுக்கு கிடைச்ச ஒரு வரம். அந்த வரத்துக்குள்ளதான் எல்லா ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. பாருங்க, ஆரம்பத்துல அவங்க தந்தை காஷ்யபரோட பேச்சு கேட்டு சிவபெருமான நோக்கி ரொம்ப கடுமையா தவம் செஞ்சாங்க. சிவபெருமான மட்டும்தான் வணங்குவோம்னு ஒரு வைராக்கியத்தோட இருந்தாங்க. ஆனா எப்போ சிவன் அவங்க முன்னாடி தோன்றுனாரோ அப்போ அவங்க மனசுக்குள்ள பேராசைங்கிற ஒரு விஷம் புகுந்துடுச்சு. இப்போ இதுதான் பிரம்மா விஷ்ணு தேவர்கள்னு எல்லாரையும் போட்டு கொலப்பின கேள்வி. கிட்டத்தட்ட சாகாவரம் வாங்கின ஒருத்தனை எப்படி ஜெயிக்கிறது? சொல்லப்போனா பிரபஞ்சத்தோட விதியே ஒரு முட்டுச்சந்தில வந்து நின்னுடுச்சு. தன்னை ஒரு பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு சூரபத்மன் ஒரு சிக்கலான வரத்தை கேட்டான். எப்படின்னா, அவனோட முடிவு ஒரு பெண்ணோட கருவறையில பறக்காத ஒருத்தரால நிகழணும். ஆனா அதே சமயம் அவர் ஒரு பெண்ணோட மகனாவும் இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? இந்த சாத்தியமே இல்லாத புதிர் தான் தனக்கு நிரந்தர பாதுகாப்பை கொடுக்கும்னா உறுதியா நம்பினான். கொடுமை தாங்க முடியாம அதோட உச்சத்துக்கே போனப்போ தேவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கடைசி நம்பிக்கையை தேடி ஒரு நீண்ட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. நாரதரோட வழிகாட்டுதலோட பிரம்மா விஷ்ணுன்னு மும்மூர்த்திகள்ல 2 பேரும் மத்த தேவர்களும் ஒன்னா சேர்ந்து கைலாயத்தை நோக்கி போனாங்க. அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே கோரிக்கை, ஒரே முறையீடு இதுதான்: எப்படியாவது இந்த பிரபஞ்சத்தை சூரபத்மன் கிட்ட இருந்து காப்பாத்தணும். தேவர்களோட அந்த வேண்டுகோளை கேட்ட சிவபெருமான் சூரபத்மன் கேட்ட அந்த சிக்கலான புதிருக்கு ஒரு பிரம்மாண்டமான பதில கொடுக்க முடிவு செஞ்சார். அதுவரைக்கும் இந்த பிரபஞ்சமே பாத்தராத ஒரு பிறப்பு, ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. பொதுவா சிவபெருமானுக்கு 5 முகங்கள்னு நமக்கு தெரியும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். ஆனா ஞானிகளுக்கு மட்டுமே தெரிகிற 6வது முகம் ஒன்னு இருக்கு, அதோ முகம். இப்போ அந்த 6 முகங்கள்ல இருந்துதான் அந்த தெய்வீக நிகழ்வு தொடங்க போகுது. பாருங்க, சிவனோட நெற்றி கண் திறக்குது. அதிலிருந்து 6 நெருப்பு பொறிகள் வெடிய வருது. அதோட வெப்பத்தை அக்னி தேவனால கூட தாங்க முடியல. அதனால அதை எடுத்துட்டு போய் சரவண பொய்கையில சேர்க்கிறாரு. அங்க என்னாச்சு தெரியுமா? அந்த 6 பொறிகளும் 6 அழகான குழந்தைங்களா மாறுது. அப்போதான் அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்னா சேர்த்து அணைக்கிறாங்க. அந்த நொடியில 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே குழந்தையா ஆறுமுகன் தோன்றுகிறார். இப்போ அந்த புதிர் அவிழ்ந்துடுச்சு பாத்தீங்களா? நெருப்புல இருந்து பிறந்ததால அவர் ஒரு பெண்ணோட வயித்துல புறக்கல. அதே சமயம் அன்னை பார்வதி அவரை அணைச்சு தம் மகனா ஏத்துக்கிட்டதால அவர் ஒரு பெண்ணோட மகனாவும் ஆகிட்டார். சூரபத்மன் கேட்ட அந்த சிக்கலான வரம் இப்போ அவனுக்கே வினையா முடிய போகுது. பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய புதிர் ஒரு தெய்வீக புறப்பால தீர்க்கப்பட்டுடுச்சு. ஒரு தெய்வீக பிறப்போட நோக்கத்தை நிறைவேற்றுற நேரம் வந்தாச்சு. தர்மத்தை திரும்பவும் நிலைநாட்டுறதுக்காக இப்போ போர் முரசுகள் ஒலிக்கத் தொடங்குது. இந்த போருக்காக அன்னை பார்வதி தன்னோட முழு சக்தியையும் ஒன்னா திரட்டி ஒரு ஆயுதமா தம் மகன் கிட்ட கொடுக்கறாங்க. அதுதான் வேல். நல்லா புரிஞ்சுக்கணும், வேலுங்கிறது சும்மா ஒரு ஆயுதம் கிடையாது. அது ஞானத்தோட உச்சம். அறியாமைங்கிற இருளை கிழிச்சு எரியிற ஒரு பேரொளி. தேவ சேனாதிபதியா முருகன் போர்க்களத்துல இறங்குறாரு. வெறும் 6 நாள்ல போர் முடிவுக்கு வருது. அசுர படைகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வீழ்த்தப்படுது. தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் பெரிய தலைகள் எல்லாம் வீழ்ந்தாங்க. கடைசியில களத்துல நின்னது சூரபத்மன் மட்டும்தான். கடைசி கட்டத்துல சூரபத்மன் தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய மாமரமா உருமாறி நிக்கிறான். ஆனா முருகன் தன்னோட வேலால் அந்த மரத்தை 2ஆ பிளக்கிறார். அகங்காரம் அங்கே அழிஞ்சு போகுது.
ஆனா இங்கேதான் ஒரு ஆச்சரியம். முருகன் அவனை முழுசா அழிக்கல. பிளந்த மரத்தோட ஒரு பாதிய மயிலாக்கி தனக்கு வாகனமா வச்சுக்கிட்டாரு, இன்னொரு பாதிய சேவலாக்கி தன் குடியில் ஏத்திக்கிட்டாரு. பாத்தீங்களா, எதிரிய கூட ஆட்கொள்ற ஒரு பேரருள். சரி, அந்த பிரபஞ்ச போர் முடிஞ்சிடுச்சு. ஆனா முருகனோட கதை அங்க முடியல. சொல்லப்போனா அங்கிருந்துதான் அது ஒரு பெரிய தொடக்கமா மாறுது. அது ஒரு